முக்கிய செய்திகள். பாலியல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் தற்காலிகமாக பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக 125 உறுப்பு நாடுகளின் முன்னிலையில் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இன்று மேலும் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் மொத்த எண்ணிக்கை 318ஆக உயர்ந்துள்ளதுடன் 302 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்பட்டவற்றில் சிலர் சிறுவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 16 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. இன்று மொத்தமாக இதுவரை 302 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அடையாளம் காணப்பட்டவை மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் 318ஆக காணப்படுகின்றது. அத்தோடு இன்று அந்த மனித எச்சங்களோடு அக்யூமுலேஷன் என்று சொல்லப்படுகின்ற மனித எலும்பு குவியல்கள் ஒன்றும் 20ஆம் இலக்கமிடப்பட்டு காணப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவித்துள்ளது. முதல் கப்பலில் 36,000 தொன் ஒக்டேன், 92 மற்றும் 95 பெட்ரோல் கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட உள்ளது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கைது செய்யப்பட்ட தமிழ் ராப் கலைஞர் சங்கீதன் கணேஷ்குமாரை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியுள்ளது. மேலும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் தன்னிச்சையான கைதுகளுக்கு வழிவகுப்பதாக கூறி பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. சொல்லிசை பாடல் பாடிய இளைஞர் ஒருவர் பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டமைக்கு வவுனியா வடக்கு பிரதேச சபை தலைவர் கிருஷ்ணவேணி திருநாவுக்கரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட இளைஞரை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதி நிர்வாக தெரிவு யாப்புக்கு முரணாக இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மூத்த உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் வீடுகளை உடைத்து 20 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டது. ஒருவரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சிலாபத்தில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த புகையிரதம் கப்புவத்தை கந்தான இடையிலான கடவையில் முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி கடுமையாக சேதமடைந்ததாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் புலனாய்வு சேவை தலைவர் சுரேஷ் சல்லையை விடுதலை செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் மற்றும் பௌத்த மதகுருமார்கள் இணைந்து கொழும்பில் காலவரையற்ற சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பான அவரது கைது விவகாரம் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் தொடர வேண்டும் என கொழும்பு பேராயர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் புலனாய்வு தலைவர் சல்லே தன்னை சமரசமாக தீர்க்க முயன்றதாக சிறில் கேமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வு அழைப்பு வழங்க கோரி 4வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வைத்தியசாலை மற்றும் கொழும்பு சுகாதார அமைச்சு முன்பாக 2 அணிகளாக பிரிந்து அவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை சுற்றுலாத்துறை வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது. கடந்த மே மாதத்தில் மட்டும்
1,45,745 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அம்பாறை காரதீவைச் சேர்ந்த 65 வயதான பாக்கியராசா போலீஸ் காவலில் உயிரிழந்த நிலையில் தாக்குதலால் மரணம் ஏற்பட்டதாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அதேவேளை அவர் சிறைக்கூடத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளதுடன் பிரேத பரிசோதனைக்கு சம்மாந்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மகியங்கனை ரஜமகா விகாரையில் திருடப்பட்டதாக கூறப்படும் பழமையான புத்த சிலையை விற்பனை செய்ய முயன்ற மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடரில் போலீசார் மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் 14 மாவட்டங்களில் 72 சுகாதார பிரிவுகளை மையமாக கொண்டு நாடளாவிய விசேட ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் இதுவரை 37,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 ஆரம்பமாகி செப்டம்பர் 5 வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. புத்தளம் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் கீழ் கல்பட்டிய காவல் நிலைய பொறுப்பதிகாரியை தவிர மற்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 24 அதிகாரிகள் உடனடியாகவும் மேலும் 15 பேர் ஜூன் 10 முதல் மாற்றப்பட உள்ளனர். ஆண்டு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த 47 வயதுடைய சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து பேனா வடிவ துப்பாக்கி மற்றும் பல்வேறு ரக தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதல் தற்காலிகமாக தணிந்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 2 வாரங்களுக்குள் முழுமையான வெற்றி கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார்.